என்னுடைய பிளாட்ஃபார்ம் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். பிளாட்ஃபார்ம்லேயே என்னுடைய பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை சில பெருமை தான் பாரு. நிறைய பேர் நினைப்பாங்க இன்னும் அந்த பொண்ணு ரோட்ல நிற்கவே படிச்சுட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம தப்பு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அதுதானே தவிர எல்லாம் என்ன வேணா செய்யலாம். இதுதான் முக்கியமான விஷயம். ஆனா எனக்கு இது பெருமையா தான் இருக்குது. கேர்ளு அப்படிலாம் இல்லை, கேர்ள் பாய் யார் வேணா செய்யலாம். ஒரு பொண்ணு இப்படி பொண்ணு செய்யுதுன்றது ரொம்ப பெருமையான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் சொன்னா அண்ணன் தங்கச்சி பிரியாணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இல்ல இது வந்து ஃபுல்லா வந்து உன்னோட எஃபர்ட் சிஸ்டர் பிரியாணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் பிரியாணின்னு வச்சுட்டாங்க. எங்க அண்ணா தான் எடுத்து வச்ச பேர் இது. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபேமிலியோட சப்போர்ட்டால மட்டும் தான் இந்த ஷாப் வந்து ரன் பண்ணுறதாவே சொன்னாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து கிட்ஸ் இருக்கு, அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னால எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ நம்ம வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் இருந்தால் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் ஏரியா எங்கே பார்த்தீங்கன்னா குரோம்பேட் சைடில் இது நம்ம 2வது வீடியோ நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து இதே ரோட்டில் வந்து அங்கே ஒரு 30 ரூபீஸ் பிரியாணி கடை வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. 30 ரூபீஸ் புஸ்கா காலையிலே கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் பகோடா பைஸ் ப்ரோவும் சேர்ந்து வந்து பண்ணியிருந்தோம். இப்போ சேம் அதே ரோடு தான். அதுக்கு முன்னாடியே எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேட் 3க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பிரியாணி கடை தான் வந்திருக்கும். இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் பிரியாணி. ஒரு லேடி தான் வந்து ரன் பண்ணுறாங்க, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க படித்த பட்டதாரியும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க. ஆக்சுவலாக அவங்க போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நான் என்ன சொல்கிறேன்னா படித்து முடிச்சுட்டு அவங்களோட பேஷனாக இது வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு தனியாக ஒரு இடம் அவங்களுக்குன்னு உருவாகணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான் வேறு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. இந்த கடையை தான் இப்போ நம்ம வீடியோ பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஐ திங்க் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த கடையில் வந்து நான் பிரியாணி சாப்பிட்டுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் 30 ரூபாய்க்கு வந்து இங்கே சிக்கன் பக்கோடா கொடுக்குறாங்க. 30 ரூபா வந்து பிரெட் அல்வா கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக பிரெட் அல்வா வந்து இங்கே தனியாக வந்து கொடுக்குறாங்க. அதாவது 30 ரூபா பே பண்ணிங்கன்னா நம்ம தனியாக பிரெட் அல்வா வாங்கிக்கலாம். நார்மலாக சிக்கன் பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 125 ரூபீஸ்க்கும், குவார்டர் வந்து 80 ரூபீஸ்க்கும், ஃபுஸ்கா வந்து 50 ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்காங்க. டைமில் வந்து 12 to 3 நினைக்கிறேன். ஈவினிங் வந்து 7 to எவ்வளோ நேரம் போதோ அது வரைக்கும் காலியாகிற வரைக்கும் வந்து பண்ணிடுறாங்க. இங்கே வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக அந்த அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க பேசுறது எல்லாமே நீங்கள் வந்து வீடியோவில் வந்து இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக அவங்க பேசுறதே வந்து அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுமே இந்த பிரியாணி போய் இன்னொரு வாட்டி போய் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் க்ளோசிங்கில் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா இருக்கா? உங்கள் பேர் சொல்லுங்கள், கடை பேர் சொல்லுங்கள். என் பேர் வனிதானா. என்னுடைய கடை பேர் வந்து சிஸ்டர் பிரியாணி. இது வந்து நான் வைக்கல, எங்கள் அண்ணா தான் வந்து ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. என்னோட அண்ணா அவங்க சிஸ்டர் பிரியாணி ஆரம்பிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னா அண்ணன் தங்கச்சி பிரியாணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இல்ல இது வந்து ஃபுல்லா வந்து உன்னோட எஃபர்ட் சிஸ்டர் பிரியாணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் பிரியாணின்னு வச்சுட்டாங்க. எங்க அண்ணா தான் எடுத்து வச்ச பேர் இது. நான் வந்து எம்காம் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்காங்க. 4 வயசு 6 வயசு பசங்க 2 பேர் இப்போதான் ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உடனே ஆரம்பிப்போம் அந்த வேலையை. மார்னிங்கும் உண்டு, நைட்டும் உண்டு. நான் அப்படியே போயிட்டு இருக்கு. 2 மந்த் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் 1 kgலேருந்து ஆரம்பித்தோம். இதே இடத்துல சித்திரை 1 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம். 1 kgல ஆரம்பித்தோம். இப்போ வந்து 12 kg 15 kg வரைக்கும் போகுது. நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ரீச் ஆயிருக்கு. எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்து சாப்பிட்றாங்க, எடுத்துட்டு வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கிட்ஸுக்குலாம் நிறைய சாப்பிட்றாங்க. மேக்ஸிமம் இது நாங்கள் இது ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆரம்பிச்சதுக்காகவே கிட்ஸுக்காக தான். எங்கள் பசங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வெளி ஃபுட்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டோம். நிறைய காரமாக இருக்கும் பிரியாணி அப்படின்னா நாங்கள் வீட்டை செஞ்சு கொடுப்போம். சரி கிட்ஸுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டோம். ஆனால் பகல் நாங்கள் ஃபர்ஸ்ட் போகும்போது ரீச் ஆகலாம் அந்த அளவுக்கு கிட்ஸுக்குன்னு. எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்கல்ல, சரி நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நைட்டில் போட ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா ரீச் ஆயிடுச்சு. இப்போ பகல்லையும் போகிறோம், நைட்டு கிட்ஸுக்கு வேணா நைட்டு வாங்குறாங்க. பகல் என்ன டைமிங் மேடம்? ஏன்னா பகல் என்ன டைமிங்? பகல் வந்து 12 o'clock இங்கே வந்துடும். 12:15 வந்துடுவோம். ஈவினிங் வந்து 7 o'clock வந்துடும். ஏன்னா இது முடிச்சுட்டு திரும்ப இன்னொரு ஷிஃப்ட் செய்யணும்ல, அதனால வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. குக்கிங்ல நான் தானா? ஃபுல்லாவே நீங்க தானா? எல்லாமே நான் தான். எல்லாமே கட்டிங் மட்டும் மார்னிங் கொஞ்சம் கஸ்டமர் நானும் அண்ணாவும் சேர்ந்து கட்டிங் பண்ணுவோம். ஈவினிங் வந்து என்னோட சிஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களும் தாகூர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு பார்ட் டைமா வந்து ஒர்க் பண்றாங்க. அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் யார் மேடம்? எங்க ஃபேமிலி தான். நான் எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க ஹஸ்பண்ட், எங்க அண்ணா, எங்க ஆயா, தாத்தா எல்லாருமே. எங்க கிட்ஸ்லாம் வந்து எங்க ஆயா தாத்தா கொண்டு போயிறேன். அவங்க ரொம்ப வயசாயிருந்தவங்க. அப்பெல்லாம் பாத்துக்கங்க. அவங்க வந்து நாங்க வந்த பிறகு அவங்க பாத்துக்கிறாங்க. எங்க அம்மா அப்பா பாத்துக்கிறாங்க. எங்க அப்பா இப்ப வந்துருவாரு.
வர டைமிங் தான். ஓகே, டோட்டல் ஃபேமிலியே சேர்ந்து ஃபேமிலியே, ஆமா ஃபேமிலியே சப்போர்ட் பண்றாரு. மேடம் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, மேபி அதுக்குண்டான ஜாப் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல, அதை விட்டுட்டு நீங்க இது பண்றது ஏதாவது பேஷன் ஐடியாவா? கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நான் வந்து எனக்கு வந்து குரூப் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்றது என்னோட எய்மா இருந்தது. அதெல்லாம் போனா காலையில 9 மணிக்கு போய் நைட்டு காலை டிராவல் பண்ணி போயிட்டு திரும்பியும் வந்து நைட்டு வந்து பசங்க பாத்துக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் ஹெல்பிங்லாம் ஆள் இருக்காங்க, ஓகே. பட் அம்மாவும் ஆஃபீஸ் போறாங்க, அப்பா எல்லாருமே ஒரு வேலை இருக்கும்போது நம்ம மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ண இதுனா எனக்கு கொஞ்சம் கன்வென்டபிளா இருக்கு. இப்போ என்னோட கிட்ஸையும் நான் பாத்துக்கிறேன், என்னோட வேலையும் இருக்கு, என்னால இது ஏர்ன் பண்ணவும் முடியுது. என்னால நீங்க ஓனா ஒரு பிசினஸ் கண்டிப்பா. எனக்கு வந்து உண்மையா சொல்லனாக்கா ஆண்டர்பிரினர் ஆகணும் ரொம்ப ஆசை. எங்க அப்பா சொல்லுவாரு, நிறைய வேலை எங்க அப்பா பாத்துருக்காரு, கூலி வேலை, இந்த உப்பு விற்கிறது. அப்பெல்லாம் வந்து 90s வந்து இந்த கிணறுல உப்பு வருவாங்கல்ல, அந்த மாதிரி பூ விற்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. நான் 8th படிக்கும்போது எங்க அப்பா சொன்னாரு அவருடைய ஸ்டோரிஸ். அப்ப முடிவு பண்ணேன், நம்மளும் வந்து ஒரு தொழிலாளியா இதுல இருந்து முதலாளி ஒரு இது வரணும் அப்படின்னு அப்ப முடிவு பண்ணது. இப்ப கொஞ்சம் அடி எடுத்து வச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் அடி கண்டிப்பா ரீச் ஆகும். நான் பாத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி இது இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஆனா எனக்கு நான் ரொம்ப மிகப்பெரிய ஃபுட்டிஸ், அது பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணி மேல இருக்க லவ்ல வந்து இது ஆரம்பிச்சது. நான் எப்போ ரொம்ப நாளா நான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப பிரியாணி பிடிக்கும்னு சொல்றேடி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கடை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்வேன். அதோடைய ஈர்ப்பானு தெரியல, நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு கேர்ள்ன்றது அப்படின்றத விட நிறைய பேர் நினைப்பாங்க, நிறைய ஏன்டி கேட்டேன், என்னம்மா நீங்க வந்து நிக்கிறீங்களே கன்வென்டபிளா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வேற நிறைய பேர் என்கிட்ட கேட்டு, நான் வேணா ஆஃபர் பண்ணட்டுமா, நீங்க வேணா ஜாப் போறீங்களா, எம்காம் முடிச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, நான் வேணா ஆஃபர் பண்ணட்டுமா அப்படின்ட்டு சொல்லுவேன். இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன் நானே. அப்பயும் நிறைய பேர் எங்க அக்கா ரோட்ல இங்க பாலாஜி ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, நான் உள்ள வேணா கேட்டு சொல்லட்டுமா, உள்ள வேணா ஸ்டால் போறீங்களா அப்படின்ட்டு. இல்ல வேண்டாம், நாங்க போனீங்கன்னாக்கா அது 300-400 பேரோட முடிஞ்சிடும். இதுதான் என்னோட பிராண்டை வந்து பெருசாக்கணும், இது எல்லாருக்குமே இந்த ஃபுட் வந்து ரீச் ஆகணுன்றதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். நான் என்னுடைய பிளாட்ஃபார்ம் வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். பிளாட்ஃபார்ம்ல என்னுடைய பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதான் சின்ன பெருமை தான் பாரு. நிறைய பேர் நினைப்பாங்க, இன்னும் அந்த பொண்ணு ரோட்ல நிக்குது படிச்சுட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம தப்பு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அதுதானே தவிர எல்லாம் என்ன வேணா செய்யலாம். இதுதான் முக்கியமான விஷயம். ஆனா எனக்கு இது பெருமையா தான் இருக்குது. கேர்ளு அப்படிலாம் இல்ல, கேர்ள் பாய் யார் வேணா செய்யலாம். ஒரு பொண்ணு இப்படி பொண்ணு செய்யுதுன்றது ரொம்ப பெருமையான விஷயம் தான். இப்ப நான் ஒரு எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் குக் பண்றவங்களாம் இருக்காங்க பிரியாணி. ஆனா அவங்களும் வெளியில வரல. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வெளியில வரேன் போடுவாங்க ரோட்ல நின்னு நம்ம பாக்குறதுக்கு. நிறைய பேர் பிரியாணி செய்யற கேர்ள்ஸும் இருக்காங்க, லேடிஸும் இருக்காங்க. ஆனா அவங்களாம் இது வரையும் வெளியில வந்து யாருமே வந்து தெரியப்படுத்தல. ஆனா செய்ய தெரியும், ஆனா தெரியப்படுத்த. இப்ப என் மூலியமா வந்து நிறைய பேர் வந்து நம்மளும் பண்ணலாமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் தோண ஆரம்பிக்கும். நான் இந்த ஸ்ட்ரீட் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ளா வந்தேன், எனக்கு அப்படி ஒரு 3 பேர் வந்துட்டாங்க இந்த ஸ்ட்ரீட்ல. ஆனாலும் இப்ப நாங்க என்ன குவாலிட்டியில கொடுக்குறோமோ ஃபுட்டு, அந்த குவாலிட்டியில எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. என்னென்ன பிரியாணி கொடுக்குறீங்க? இப்ப சிக்கன் பிரியாணி மட்டும் கொடுக்குறோம்னா 65 கொடுக்குறோம். அப்புறம் வந்து பிரெட் அல்வா இருக்கு, அது வந்து 30 rupees. பிரியாணிக்கு வந்து ரைத்தாவும் கத்திரிக்காய் பச்சடியும் கொடுக்குறோம். 65 எவ்வளவு கொடுக்குறீங்க? 30 rupees. பிரியாணி வந்து 125. பிரெட் அல்வா வந்து அதோட வருமா இல்ல தனியாவா? தனியா தான் 30 rupees. பிரெட் அல்வா எவ்வளவு? 30 rupees. 30 rupees. பாலாஜி ஹாஸ்பிட்டல் வந்து 3rd கேட் அக்கார்ட் ஹோட்டல் இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இருக்கும். கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலுக்கு வந்து நியர்பை இருக்கும். ஃபைனலாக வந்து நம்மளுமே இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம இங்கே வாங்கினது பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டும்தான். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, வெறும் கோட்ரு பிரியாணி மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அதுக்காக மட்டுமே நான் வாங்கியிருந்தேன். மசாலாவோட கேட்டு வாங்கியிருந்தேன். பிரியாணியோட டேஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியாணியோட டேஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவே இருக்குது. அதாவது ஒரு ஹோம்மேட் ஸ்டைல் ஒரு ஃபீலே கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரையாலாம் இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பராக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் 65 என்னால் வாங்க முடியல. 30 rupees தான் 65. ஆனால் நான் வீடியோ பண்ணி அதை வாங்குறதுக்குள்ளே வந்து 65 வந்து காலி ஆகிடுச்சு. 30 rupees தான். அது வந்து ஒரு 50 கிராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பிரெட் அல்வா வந்து மதியமே காலி ஆகிடுச்சா. ஸோ இன்றைக்கி அவங்க பிரெட் அல்வா வந்து நைட்டுக்கு வந்து பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. எப்பயுமே வந்து பிரெட் அல்வா இருக்கும். இங்கே மதியமும் ஷாப் இருக்கும், நைட்டுமே ஷாப் இருக்கும். அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபேமிலியோட சப்போர்ட்டால் மட்டும் தான் இந்த ஷாப் வந்து ரன் பண்ணுறதாவே சொன்னாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து கிட்ஸ் இருக்குது, அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னாலே எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்து நிறைய பேருக்கு தெரியும். எங்கள் வீட்லேயுமே இதெல்லாம் இருக்காங்க. ஒரு ஃபேமிலியோட ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அப்பா அம்மா அவங்க ஹஸ்பண்டு எல்லாரோட சப்போர்ட்டால் இது வந்து ஒரு தனியாக ஒரு ஆண்டர்பிரினராக வரணும்னு சொல்லி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். நான் என்னோட முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். நீங்கள் குரோமேட் சைடு அப்படிலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்து ஒன்ஸ் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் ஸ்டைலில் தான் பண்ணுறாங்க. இந்த எசன்ஸ் இந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வரீங்க இல்லை குரோமேட் சைடில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போ பார்த்தாலும் சோறு